Good morning student. Now we are going to learn about ionic equilibrium from plus 2 chemistry, physical science. Now what is mean equilibrium? Equilibrium means dynamic reactions. Reactant or react gives product, product again gives reactant. This equation equilibrium reaction or dynamic reaction. This symbol for dynamic or equilibrium symbol, right? Now ionic equilibrium. This ionic equilibrium is the important process in our body. For example, நம்ம பாடியில் ஆசிட் இருக்குது, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் பேஸும் இருக்குது. இந்த ரெண்டுமே ரியாக்ட் பண்ணுறது ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். அதனால நம்ம பாடியில் pH மெயின்டைன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் H3O+ is a hydronium ions. HCO3 is a bicarbonate, is a base. This one is acid, is base. To form carbonic acid plus water. This reaction suitable for ionic equilibrium. Above the example only for equilibrium reaction. Now example ionic equilibrium. Clear? Next, acid and bases. Already you know that acid and bases. Once again I repeated. Short taste or acid. Okay. Bitter taste or base. Acid's character blue litmus papers red convert பண்ணும், right? Bitter taste இருக்கக்கூடிய base red litmus blue convert பண்ணும், right? Next, another example acid. Any acid means react with metal to liberate hydrogen gas. This is characteristic for acid. Next one, these classical concept not adequate to explain complete acid and bases. எல்லா இடத்துலையுமே இந்த ஆசிட் பேசஸ்க்கான கேரக்டர் எல்லா இடத்துலையுமே இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை தாண்டி இன்னொரு கான்செப்ட் நமக்கு தேவைப்படுது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆசிட் பேசஸை. அதை பற்றி சொல்கிறதுக்கு ஹர்ஹீனியஸ், பிரான்ஸ்டட், லவ்ரி அண்ட் லீவிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இதை பற்றி ஆசிட் பேசஸை பற்றி டெப்த்தான கான்செப்டை கொடுக்குறாங்க. ஸ்டில்லும் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு him acids, அதாவது அர்கீனியஸோட கான்செப்டில் ஆசிட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். HCl, one of the acid. This acid dissolved in water produced H plus ions. HCl dissolved in water to produce H plus ions. This is the HCl is a acid. Now H plus is equal to H3O plus. That means H plus அப்படிங்கிறது H plus ions எப்பவுமே அந்த H2O குள்ள டிசால்வ்டா இருக்கும். ஸோ அதை எப்பவுமே H plusங்கிற இடத்துக்கு ஈக்குவலாக H3O plusனே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பேசஸ். அர்கீனியஸோட கான்செப்டில் பேஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். Base is one of the substance, okay, is dissolved in water to produce hydroxide ion, that is base. For example, calcium hydroxide dissolved in water produced hydroxide ion is example for bases, right? Now Arrhenius oda concept oda limitations. Limitations means is a demerit. For example, aqua solvent na namakku theriyum, water best ah nama solluvom. Inga non aqua solvent nama eduthirukkom. Best example, organic substance like carbon tetrachloride and acetone tetrahydrofuran is a non solvent, non organic solvent, aqueous solvent. Okay, now இந்த ஆசிட் பேசஸ் எல்லாம் இதில் ஏன் டிசால்வ் ஆகலை அப்படிங்கிறத பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆர்கானிக்கில் டிசால்வ் ஆகுது, வாட்டரில் டிசால்வ் ஆகிறத எக்ஸ்பிளைன் பண்ணவர், அதாவது நான் அக்வஸ் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகாததை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. நவ் செகண்ட் பாயிண்ட், அமோனியா இஸ் த பேஸ் பட் டஸ் நாட் ஹாவ் ஹைட்ராக்சைடு அயன். அமோனியாங்கிறது ஒரு பேஸ்ன்னு சொல்கிறமே தவிர அதுக்குள்ளே ஹைட்ராக்சைடு அயன்ஸே இல்லை. அப்படி இல்லாத ஒரு கான்செப்டை எப்படி அவர் பேஸாக சொன்னார் அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதது அவருடைய செகண்ட் டிமெரேஷன். ஸோ தட் மீன்ஸ் லிமிடேஷன். ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் நான் அக்வா சால்வெண்ட்டுக்குள்ள ஒரு ஆசிட் பேசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. செகண்ட் ஒன்னில் அமோனியாங்கிறது ஒரு பேஸ்ன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அதுக்குள்ள ஹைட்ராக்சைடு அயன் இல்லை, அதை எப்படி பேஸ்ன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அது செகண்ட் லிமிடேஷன்ஸ். ஒன்ஸ் அகைன் அர்கீனியஸினுடைய கான்செப்டில் ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, லிமிடேஷன் என்ன எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. நவ் லவ்ரி பிரான்ஸ்டட் தியரி. Lowry and Bronsted theory or proton theory. Protons means H plus ions. According to the theory, acids, அதாவது அவர் லவ்ரி பிரான்ஸ்டோட கான்செப்டில் ஆசிட்னா என்ன அப்படின்னா, ஆசிட்னா கண்டிப்பாக H plus ions இருக்கும். Any acids, all acids have H plus ions.
is donated another substance. ஒரு ஆசிடா இருக்கிறது H ரிலீஸ் பண்ணாத, that is acid. For example, sulfuric acid is 2 hydrogen are presented. So king of acid, அதனால தான் இது பேர் வச்சிருக்கோம். 2 hydrogen ரிலீஸ் பண்றதனால தான் அது king of acid நம்ம சொல்லலாம். And HNO3, all acids have hydrogen, and HCl it have H plus. Okay, now acids have H plus ion is donate another substance is Lowry-Brand soda acids. Now base means accepted H plus ions. ஒருத்தர் கொடுக்குற H plus அக்செப்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு பேரு பேஸ்னு பேரு. accepted H plus from another substance is base. Example, ரெண்டுக்கு acid and basesக்கு suitable example, HCl plus H2O, equilibrium symbol. The HCl donated H plus ion to H2O become to change H3O plus Cl minus. This is donated the H plus ion. Next, H2O plus NH3. H2O அப்படிங்கிற மாலிகுல் NH3 ஓட ரியாக்ட் பண்ணுது. பட் NH3 என்ன பண்ணுதுன்னா H2O ல இருக்கிற H அக்செப்ட் பண்ணுது. இங்க HCl டொனேட் பண்ணுச்சு, இங்க NH3 அக்செப்ட் பண்ணுது. இதுதான் ஆசிட் அண்ட் பேசஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், acid plus base equilibrium symbol, acid plus base 1. For example, first one நம்ம எடுத்துக்கிற chemicals first A, acid means 1, react பண்ணக்கூடியது base ஓட இருக்கிறது 2. இப்போ ஃபார்ம் ஆகிறது acid 2 and base 1. நான் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சூட்டபிளான கீழ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ஒரு HCl H2O ஓட ரியாக்ட் பண்ணுது. HCl acid னு சொல்றோம், H2O வை base னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுமே ரியாக்ட் பண்றப்ப ஹைட்ரோனியம் அயன்ஸ் plus chloride ions ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த H வந்து H2O க்கு டொனேட் பண்ணுது. ஸோ டொனேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல இது என்னவா இருக்குன்னா ஆசிடாக இருக்குது. இந்த இடத்துல இது அக்செப்ட் பண்ணுறதுனால புரோட்டான் டோனர் ஆசிட். இந்த H2O பேஸ் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டு இந்த Cl ரிமூவ் ஆகிறதுனால புரோட்டான் அக்செப்டட் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆசிட் பேஸும் ரியாக்ட் பண்ணி புரோட்டான் டோனர் ஆசிடையும் புரோட்டான் அக்செப்டட் பேஸையும் கொடுக்கும். அதில் இந்த பேஸ் ஒன்னும் பேஸ் ஒன்னும் இதுவும் கனெக்ட் பண்ணா அதுக்கு பேரு கான்ஜுகேட்டட் ஆசிட். அதை ஷார்ட்டா ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லலாம். Okay student, now recall the chapters. First one, equilibrium. Equilibrium means dynamic reaction, forward backward ரெண்டுமே நடந்துச்சுன்னா அதை நம்ம ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். அதுவே அயானிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னா நம்ம பாடியில் நடக்கக்கூடிய இந்த H ப்ளஸ் அதாவது அயான்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரியாக்ஷனை நம்ம அயானிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம பாடியில் எப்பவுமே HCl செக்ரீட் ஆகும். பைகார்பனேட்டுங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய ரொட்டி, பிஸ்கெட், ரஸ்க் இதில் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உள்ள ஃபார்ம் ஆகிறது கார்போனியம், அதாவது H2CO3 அப்படிங்கிற ஒரு ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. இது அயானிக் ரியாக்ஷன்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். அதே தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்றின ஆசிடு, ரெட் லிட்மஸை ப்ளூவாக மாற்றினா பேஸ். அண்டு ஆசிடாக இருந்தால் ஷோர் டேஸ்ட்டாக இருக்கும், பேஸாக இருந்தால் பிட்டர் டேஸ்டடாக இருக்கும். அண்ட் அனதர் ஒன், ஒரு ஆசிடாக இருந்தால் ஒரு மெட்டலோட கண்டிப்பாக H2 கேஸை லிபரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த எல்லா கான்செப்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆசிட் பேசிஸ்க்கு ஆப்டாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ண முடியாதனால இதை ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு அர்கீனியஸ், பிரான்ஸ்டட், லவ்ரி அண்ட் லீவிஸ் அப்படிங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டுட்டு வரோம். அதன் பிரகாரம் அர்கீனியஸோட கான்செப்டில் ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன. ஆசிட் அப்படின்னா ஒரு ஆசிடு வாட்டரில் டிசால்வ் ஆகி H+ கொடுத்துச்சுன்னா அது அர்கீனியஸ் கான்செப்டில் ஆசிடு. பேஸ் அப்படிங்கிறது ஒரு பேஸுங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் டிசால்வ் பண்ணி ஹைட்ராக்சைடு அயனை தந்துச்சுன்னா தட் இஸ் பேஸ். நவ் இவரோட லிமிடேஷன்ஸ், அதாவது அக்வா சால்வெண்ட்னு ஒன்று இருக்குது, நான் அக்வா சால்வெண்ட்னு ஒன்று இருக்குது. நான் அக்வா சால்வெண்ட்டில் இவரோட கான்செப்டில் ஆசிட் பேஸை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதது அவருடைய டிமெரிட். அதாவது நான் அக்வா சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அசிட்டோன், பென்சீன், ஈத்தர் இதெல்லாம் சொல்லலாம். 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்டு அமோனியா அப்படிங்கிறது பேஸ். ஏன்னா பேஸ்னா அதில் என்ன இல்லை, ஹைட்ராக்சைடு அயன்ஸ் இல்லை, ஆனால் அதை அவர் பேஸ்ன்னு எடுத்திருக்கார். அதை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதனால் அது டிமெரிட்டில் செகண்ட் பாயிண்டாக வச்சுருக்கோம். ரைட். நெக்ஸ்ட், லவ்ரி பிரான்ஸ்டட் தியரி ஆர் புரோட்டான் தியரின்னு பேர். புரோட்டான்ஸ் மீன்ஸ் H+ அயன். எல்லா ஆசிட்லையுமே H+ இருக்கும். வச்சிருக்கிற H+-ஐ வேற ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு டொனேட் பண்ணுச்சுன்னா அது ஆசிட். அனதர் ஒன், பேஸ். ஒருத்தர் கொடுக்குற H+ அக்செப்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் பேஸ். நெக்ஸ்ட், இதுக்கு ரெண்டுக்கு சூட்டான ஒரு எக்ஸாம்பிள் HCl + H2O. இந்த HCl இருக்கக்கூடிய H+ வாட்டர் கிட்ட கொடுக்கறதுனால இஸ் டொனேட் த அயன்ஸ் இஸ் ஆசிட். செகண்ட் எக்ஸாம்பிள் H2O + NH3. NH3 வாட்டரில் இருக்கக்கூடிய H அக்செப்ட் பண்ணுறதுனால பேஸ். நெக்ஸ்ட் ஒன்,
எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் ஆசிட் ஆசிட் 1னும் ரியாக்ட் பண்ணக்கூடிய பேஸ் பேஸ் 2னு எடுத்துக்கிறோம். ரெண்டுமே ரியாக்ட் பண்ணி கிடைக்கிற ப்ராடக்ட்ல ஆசிட் 1ல இருந்து ஆசிட் 2வும் பேஸ் 2ல இருந்து பேஸ் 1ம் கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை புரியுற மாதிரி இங்க சொல்லலாம். ஒரு ஆசிட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் HCl, பேஸ்க்கு H2O, ஆசிட் 2னா ரெண்டுமே ரியாக்ட் பண்றப்ப H ரிலீஸ் பண்ணுது, இதை அக்செப்ட் பண்ணுது. ஸோ H3O+ ஃபார்ம் ஆகுது, Cl- ரிலீஸ்ட் ஆகுது. இந்த ரெண்டு பேரையும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஆசிட் பேஸ் பேர், கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லலாம். another இந்த ரெண்டு பேரையுமே ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லலாம். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்.